உடனே அங்க இருந்த குலச்சிறையார் ஞானசம்பந்தரை அழைத்து வந்தால் இதற்கு இந்த நோய்க்கு உபாயம் கிடைக்கும்னு சொன்ன உடனேயே ஞானசம்பந்தன் பேரை கேட்ட உடனேயே மன்னனுடைய வெப்பு நோய் கொஞ்சம் தனிய ஆரம்பித்து. அப்போ பேரை கேட்ட உடனே எனக்கு தனிஞ்சிருச்சு, அவரை அழைத்து வாருங்கள்னு சொல்லி. நம்ம இன்றைக்கு சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா, பேரை கேட்டாவே அதருதுன்னு, அந்த மாதிரியான ஒரு சூழல். அவரை அழைத்து இந்த மன்னனுடைய இந்த வெப்பு நோய்க்கு பாடல் பாடி திருநீர் பூசி வெப்பு நோய் தனிய ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு மன்னன் இத்தனை காலமாக செய்த அத்தனையும் தவறுன்னு சொல்லி இந்த சமணர்களை எல்லாம் துரத்துறாரு. சமணர்களோடு ஞானசம்பந்த பெருமான் அனல்வாதம் புனல்வாதம் இதையெல்லாம் செய்து கடைசியாக வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் மன்னவன் ஓங்குகன்னு அந்த ஒரு வரியை சொன்ன உடனேயே கூன்பாண்டியனாக இருந்தவன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறி மீண்டும் மதுரையிலே சைவத்தை தலைக்கச் செய்கிறார். இப்படி பல அற்புதங்களை மதுரை மண்ணிலே நிகழ்த்துவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் மங்கையர்க்கரசி நாயனார். இப்படிப்பட்ட நாயனார் தம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரை சைவ மடத்திற்கும் சைவ சிவாலயங்களுக்கும் சிவ கைங்கரியங்களை செய்து தம்முடைய வாழ்நாள் இறுதியிலே சிவபதம் அடைந்து எம்பெருமானுடைய அடி திருவடியிலே தன்னுடைய உயிரை செலுத்துகிறார். அதன் பிறகு 63 நாயன்மார்கள் வரிசையிலே மங்கையர்க்கரசி நாயனாருக்கும் குலச்சிறைய நாயனாருக்கும் கூன்பாண்டியனாக இருந்த நின்றசீர் நெடுமாறனுக்கும் ஒரு இடம் கிடைக்கிறது. நன்றி.